அன்புமணி பெட்டிஷன் போட்டிருக்கார் மெதுவாக தாவேக்காட்ட. தாவேக்கா கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றுங்கிறது. அது எப்படி தாவேக்கா கொள்கை அன்புமணி கொள்கையும் ஒன்றா இருக்கும்? தாவேக்கா லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் காட்டி கொடுங்கன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அப்போ லஞ்சத்துக்கு எதிரானவங்க. ஆனால் நீங்கள் 5000 கோடி லஞ்சம் வாங்கினீங்கன்னு சிபிஐயில் நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது மத்திய அரசாங்கத்தில் 5000 கோடி மருத்துவக் கல்லூரிகளில் வந்து ஊழல்னு சொல்லி உங்கள் மேலே வழக்கு இருக்குது. அப்போ உங்கள் கொள்கையும் தாவேக்கா கொள்கையும் எப்படி ஒன்றாகும்? நீங்கள் வந்துக்கிட்டு வாரிசு அரசியல். உங்கள் அப்பா இருந்தார், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, எம்பி ஆகினீங்க, கட்சிக்கு தலைவரானீங்க, உங்கள் மனைவியை வந்துக்கிட்டு எம்பியில் நிற்க வச்சிங்க, இப்போ எம்எல்ஏ ஆக்கிட்டீங்க. இப்போ இவர் எதுக்கு பெட்டிஷன் போடுறாருன்னா, தாவேக்கா உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு துணை முதல்வர் என் மனைவிக்கு கொடுத்துருங்க, ஒரு ராஜ்யசபா இது வந்து என் பொண்ணுக்கு ஒன்றுக்கு கொடுத்துருங்க இப்படின்னு குடும்பத்துக்கு பதவி வாங்கவும் கொள்ளையடிக்கவும் மனைவியை முதல்வராக்கவும் தான் பெட்டிஷன் போடுறாரு. தாவேக்காவின் கொள்கையும் எங்கள் கொள்கையும் ஒன்றுன்னு. தாவேக்கா கொள்கைக்கிட்ட நீங்கள் போகவே முடியாது. அவர்கள் மிகப்பெரிய லட்சியத்தோடு வராங்க. ஆனால் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகளோடு போய் சேர்றதுனால அவர்கள் லட்சியத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனால் அடிப்படையிலே அவர்கள் வந்து கொண்ட நோக்கம், கொண்ட கொள்கையெல்லாம் உயர்ந்த கொள்கை அப்படிங்கிறத அன்புமணிக்கு நீங்கள் வேஸ்ட்டாக ட்ரை பண்ணாதீங்க.